மலேசியாவின் கிழக்கு கடற்கரை காடுகளில் சட்டவிரோத தங்க சுரங்கம் நடைபெறுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சிண்டிகேட்கள் விவசாயம் மற்றும் பிற கனிமங்கள் அகழ்வை மூடுபனியாக பயன்படுத்தி தங்கள் செயல்பாடுகளை மறைக்கின்றன. காடுகளில் தங்கம் நிறைந்த பகுதிகளை கண்டறிந்த பிறகு பின்தொடர்ந்து பின்சக்கரங்கள், எக்ஸ்கவேட்டர்கள் மற்றும் தண்ணீர் பம்புகள் போன்ற கனரக உபகரணங்களை கொண்டு வருகிறார்கள். இந்த செயல்பாடுகளில் வெளிநாட்டு தொழிலாளர்களும் முன்னாள் உரிமம் பெற்று சுரங்க தொழிலாளர்களும் ஈடுபட்டு வருகின்றனர். சிலர் பாரம்பரிய முறைப்படி தனிப்பட்ட அறிவின் அடிப்படையில் சிறிய அளவில் சுரங்கம் நடத்துகின்றனர். சட்டவிரோத சுரங்கங்களை கண்டறிய செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் தரை கண்காணிப்புகள் பயன்படுத்தப்படுகின்றன. இதனால் மாசுபடும் நிலம் மற்றும் உயிரி வேளாண் மண்டலங்கள் பாதிக்கப்படுகின்றன. ஒரு ஹெக்டேர் காடு அழிவதால் சுமார் 6.5 மில்லியன் மதிப்புடைய சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது. மக்கள் பாதுகாக்கப்பட்ட காடுகளை மதிக்க வேண்டும் என்றும், சட்டவிரோத சுரங்கம் நாட்டின் நீண்டகால இழப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர்.